Hi friends, welcome to Chellam tips. Friends, இன்னைக்கு வீடியோல இது போல வேஸ்டா இருக்க கார்ட்போர்ட் அட்டை வச்சிட்டு நம்ம சூப்பரா யூஸ்ஃபுல்லான ஒரு DIY பண்ண போறோம். சோ வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ்ல 6 இன்ச் உயரம் 6 இன்ச் அகலம் இருக்க மாதிரி நான் வந்து 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்க போறேன். நீங்க எடுத்துக்க கூடிய அந்த கார்ட்போர்ட் அட்டை வந்து நல்ல திக்கா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க, நல்ல ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. சோ இது போல நைஃப் ஏதாவது வச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஃபினிஷிங்கா கட் பண்ணிக்கோங்க. ரெண்டு அட்டையுமே ஒரே சைஸ்க்கு இருக்கணும், கொஞ்சம் கூட டிஃபரண்ட் இல்லாத அளவுக்கு கரெக்ட்டா மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணியாச்சு. இந்த அட்டையை வந்துட்டு நம்ம அப்படியே வச்சுட்டு 1.25 இன்ச் அளவுக்கு இது போல் மார்க் பண்ணிக்கோங்க. நாலா பக்கமும் இது போல் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேல் இல்லை ஏதாவது வச்சுட்டு உள்ளுக்குள்ளே ஒரு கட்டமாக அப்படியே வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ கரெக்டாக வந்து நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த 4 சைடுமே நம்ம வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிறத 2 அட்டையிலையுமே கட் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒட்டிக்கலாம். நான் க்ளூ வச்சு ஒட்டிக்கிறேன். நீங்கள் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி கூட அந்த ஒயிட் ஃபெவிகால் யூஸ் பண்ணி கூட ஒட்டலாம். ஸோ கொஞ்சம் டிலே ஆகும், அவ்வளோதான். இப்போ இது ஒட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து ரெண்டுமே சேர்த்து ஒரே லெவலுக்கு கட் பண்ணி எடுத்துடலாம் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த அட்டையை. கரெக்டாக நம்ம மார்க் பண்ண அந்த அளவுக்கு மட்டுமே கட் பண்ணணும். ஸோ எக்ஸஸாக எங்கேயுமே கட் பண்ணக்கூடாது. ஸோ இது போலவே 2 அட்டையுமே சேர்த்து நம்ம கட் பண்ணிக்கலாம். பின் சைடுமே இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது நமக்கு ஃபினிஷிங்காக அழகாக கிடைக்கும். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம இதை வந்து கவர் பண்ணுற அளவுக்கு ஒரு அழகான ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க, நல்ல ஒரு அட்ராக்டிங்கான கலரில். என்கிட்ட ப்ளவுஸ் தைச்சது போக இந்த மீதி கிளாத் இருந்துச்சு, ஸோ சில்க் கிளாத், ஸோ அதை எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம கார்ட்போர்ட் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை விட எக்ஸஸாக வெளியில் இந்த மாதிரி கிளாத் இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸோ அப்படியே கொஞ்சம் ஃபினிஷிங்காக மடித்து விட்டு ஒட்டிக்கிறேன். இந்த கார்னர் சைடு எல்லாமே இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் ஒட்டுங்க, உங்களுக்கு ஃபினிஷிங் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இது போல் நம்ம வந்து நாலா பக்கமும் ஒட்டிக்க போகிறோம். உங்ககிட்ட ஹாட் க்ளூ கன் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஃபேப்ரிக் ஒட்டுற ஒயிட் ஃபெவிகால் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒட்டியாச்சு இல்லையா, சென்டரில் இந்த மாதிரி கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு இந்த கிளாத்தை வந்து இது போல் கட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்தந்த கார்னர் வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிளாத்தையுமே இது போல் மடக்கி வச்சு நம்ம ஒட்ட போகிறோம். ஸோ இப்படி தான் இருக்கும். நல்லா அந்த ஓரங்கள் அந்த கார்னர் வரைக்கும் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது போல் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி நம்ம ஒட்டிடலாம். இந்த கார்னர் சைடு எல்லாமே நல்லா வந்து உங்களுக்கு அந்த மூளை வந்து மடங்கி வரணும், அதனால அந்த சைடு நல்லா கட் பண்ணி விட்டுட்டு ஸோ இந்த மாதிரி ஒட்டி விட்டுடுங்க. ரொம்ப ஈஸியான கிராஃப்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ எதுக்காக இதை ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ பாருங்கள். இப்போ நமக்கு ஒரு ஃப்ரேம் மாதிரி இது கிடச்சிடுச்சு இல்லைங்களா. ஸோ இப்போ நம்ம இதை அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸஸாக இருக்கிற அந்த பீஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஏதாவது சாரீலேருந்து உங்களுக்கு வந்து பார்டர் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ இந்த மாதிரி ஏதாவது சாரியில் பார்ட்ரு இல்லை சுடிதாரில் பார்ட்ரு வந்து வேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு
இது போல் இந்த லெவலுக்கு கரெக்டாக வச்சு கட் பண்ணிக்கோங்க. இந்த சைஸ்க்கு 2 பீஸ் கட் பண்ணிக்கோங்க. அதை இப்போ நம்ம இங்கே வச்சு ஒட்டிடலாம். இன்னொரு பீஸை இது மாதிரி கீழே வச்சு ஒட்டிடலாம். இப்போ இது உள்ளுக்குள்ளே இன்னொரு பீஸ் நம்ம கட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி அளவு எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு பீஸுமே கட் பண்ணிவிட்டு சரி ரெண்டையுமே அந்த சைடும் இந்த சைடும் ஒட்டிடலாம். இந்த ஆரஞ்சு கலர் கிளாத்தும் இந்த கோல்டன் கலர் லேஸுமே சேரும்போது ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? ஸோ நீங்களும் கலர்ஸ் சூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி அழகான கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஃப்ரேம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு நல்ல லாங்கான பென்சில் தேவை. ஸோ நம்மகிட்ட பென்சில் நார்மல் சைஸில் தான் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் நான் 2 பென்சில் சேர்த்து அட்டாச் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா அந்த பாம்போ ஸ்டிக் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா அட்டாச் பண்ணிக்கலாம். 2 பென்சிலையும் சேர்த்து நான் இந்த கிளாஸ் டேப் போட்டு நல்லா ஒட்டிக்கிறேன். இப்போ நல்லா ஒட்டிடுச்சு. நல்லா ஸ்டெடியாகவும் இருக்குது. ஸோ இதில் நம்ம கோல்டு லேஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சு ஒட்டிக்கோங்க. இல்லைன்னா இந்த கிளாத்தையே வச்சு நீங்கள் இது போல் சுற்றிக்கலாம். ஸோ நான் இந்த லேஸ் இருக்குது, அதனால் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த முனைப்பகுதியில் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸோ அங்கிருந்து அப்படியே நம்ம இந்த பென்சிலை கவர் பண்ணி சுற்றிக்கிட்டே வர வேண்டியதுதான். இடையில கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டு சுற்றிட்டே வந்துடலாம். ஸோ அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. கொஞ்சம் கூட பென்சில் தெரியாத அளவுக்கு சுற்றிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக இந்த பென்சில் ஃபுல்லாகவுமே அப்படியே சுற்றிட்டே வந்துடலாம். உங்கள்கிட்ட இந்த லேஸ் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் கிளாத்தை கூட ரிப்பன் மாதிரி கட் பண்ணிவிட்டு ஸோ அதை அப்படியே சுற்றிட்டு அழகாக கவர் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் ஃபுல்லாக சுற்றி முடிச்சிட்டேன். இந்த இடத்துல ஃபைனலாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸோ அப்படியே ஒட்டிடலாம். கொஞ்சமாக லேஸ் அந்த எண்டில் அந்த பென்சிலை சுற்றின மாதிரி ஒரு பார்டர் மாதிரி அப்படியே ஒட்டி விட்டுடலாம். நீங்கள் இந்த கார்ட்போர்ட் அட்டையை கட் பண்ணும்போதே உங்ககிட்ட என்ன மாதிரி லேஸ் இருக்குது, உங்ககிட்ட வேஸ்ட் லேஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை கூட நீங்கள் அளவாக வச்சுட்டு அந்த சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட அந்த உள்ளுக்குள்ளே வைக்கிற அந்த ஸ்டிக் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிராஃப்ட் முடிஞ்சிடுச்சு. நான் இப்போ எதுக்காக இதை ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஸோ ஸ்க்ரீனோட ஹோல்டருக்காக தான் இதை நான் ரெடி பண்ணியிருக்கேன். சாதாரண நம்ம தூக்கி போடுற ஒரு கார்ட்போர்ட் அட்டை எவ்வளோ அழகாகிடுச்சு பாருங்கள். ஸோ நம்ம கை வச்சு நம்ம டிசைன் பண்ணவும் இதில் நான் அழகான ஒரு குஞ்சம் தொங்க விட்டுருக்கேன். உங்ககிட்ட இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னாக்கா ஸோ நீங்கள் உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் நீங்கள் வேறு விதமாக கூட இதை நீங்கள் ரெடி பண்ணலாம். உங்களுக்கு இந்த கிராஃப்ட் பிடிச்சி நீங்கள் இதை ரெடி பண்ணீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து chellamtips@gmail.com அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு மறக்காமல் அதை சென்ட் பண்ணுங்கள். பார்க்கல எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். மறக்காமல் நான் நம்மளோட கம்யூனிட்டியில் அதை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை மாட்டோமே ஒரு ராயல் லுக் நம்மளுக்கு அந்த ஸ்க்ரீனில் தெரியுது. ஸோ உங்கள் வீட்டில் எந்தெந்த ஸ்க்ரீனுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறது கரெக்டாக மெஷர் பண்ணிவிட்டு கரெக்டான அளவில் இந்த மாதிரி செஞ்சு போடுங்க. ஸோ பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ராயல் லுக் வரும் கண்டிப்பாக.
ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டிசைனில் மாட்டியிருந்தோம் இல்லையா? ஸோ அதையே வந்து இதே மாதிரி ஸ்கொயர் ஷேப்லேயுமே மாட்டி வைக்கலாம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கிறத மறக்காமல் அந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா எப்பயும் போல் லைக் பண்ணி என்னையுமே சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.